என் பையன் ஸ்கூல் போக ஆரம்பித்த புதுசில் ஒரு வாரம் டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போலாம் எப்படா வீக்கெண்ட் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நேற்று அப்படி தான் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, 2 நாள் லீவ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா கேலண்டர் பார்த்தா தான் தெரியுது அன்றைக்கி வியாழக்கிழமைன்னு. இது காலையிலேயே பிஸியாக தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடி நாள் பச்சை பயிறு ஊற வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். எங்கள் லஞ்சுக்கு வந்து பச்சை பயிறு குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணேன். அவனுக்கு சிம்பிளாக கேரட் அண்ட் பீட்ரூட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். ஒரு முட்டையை வந்து ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஆப்பிள், கொஞ்சம் முந்திரி, சாக்லேட்லாம் வச்சு பேக் பண்ணியிருந்தேன். அவனை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் லேட்டாக தான் போனான். அவனை போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் குழம்பு வந்து தாளித்து விட்டேன். இந்த பச்சைப்பயிறு குழம்பு நார்மல் பருப்பு குழம்பு விட சாப்பிட சூப்பராக இருக்கும். என்னென்ன சேர்த்து வேக வச்சேன்னு வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் தாளிப்பு கொடுத்துட்டு வேக வச்ச பருப்பு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தது கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டோன்னா ரெடி ஆயிடும். வெறும் அப்பளம் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கோவக்காய் இருந்ததால் அதை வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு.